சார். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல ரசிகர் கூட்டம். ஆமா அப்படிதான் இருக்கணும். நம்ம செத்தவன சுடுகாட்டுல மொட்டை குண்டியோட தான் போட்டு புதைப்பாங்க. நம்ம வாங்கக்கூடிய பேரை இது மட்டும்தான். அந்த கை தட்டா பத்தி அவங்க கை தட்டினாங்க, நீ கையடி பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவன் பேச கேட்காதையா, கெட்டு போயிருவேன் சார். வணக்கம் சார். வந்தாரை வாழ வைப்பது தமிழின் பண்பாடு. ஒரு தமிழருக்கு ஒரு தமிழச்சி எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத நான் 1/2 மணி நேரத்துல நீங்க பாப்பீங்க. ஐயா யாரு, எதுக்காண்டி வந்திருக்கீங்க, எந்த ஊரு, உங்க பேர் என்ன அப்படி எழுதி ஓதப்பன பாப்போம். அப்படி என்ன நீங்க கேட்டு நான் சொல்ல முடியும், ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல நீங்க நான் கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியும் கேட்கிறேன். கேள்வி அது கேள்வியா நீங்க கேட்கறது நான் பதில் சொன்னா எதுக்குன்னு கேட்கிறேன். கேட்டா பதில் சொல்லுங்க சார். அப்படி சொல்ல அவசியம் கிடையாது. என்ன 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 அரட்டும் இழுக்கிறீங்களே? அப்படித்தான் இழுப்பேன். நம்மளுக்கு எல்லாம் சண்டைனா அல்வா சாப்பிடுற மாதிரி. நீ வேணா இழுத்து பாருவே பாப்பா, சண்டை வேணா இழுத்து பாருவே பாப்பா. எங்க இழுக்கிறதுக்கு இல்லவே இல்லை. பிறகு இழுக்கு இங்க பேசப்படாது, பேச்சோட இருக்கு. இழுக்குங்கிறீங்களே மாமா, உட்காருங்க. நான் பேசிக்கிறேன். இங்க உட்காருங்க, வேட்டியா உட்காம உட்காருங்க. உட்காருங்க மாமா. மண்டைய பாரு, ஹெல்மெட் மண்டை மாதிரி. சொல்லுங்க சார். அவர் இடத்துக்கு நீ இழுக்க பேசுங்க முதல்ல. மசுர அரிச்சா விடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பெரிய மசுரடா. ஒரே அட்டி அட்டித்தன தண்ணி பழம் தெரிச்சு போய் ஞாபகம் வச்சுக்கோ. நீ வேணா அடிச்சு பாரு. நான் பழம் தெரிக்கிறா, உன் பழம் தெரிக்கிறா பாப்பா. பாப்பா பாப்பாமா. பொம்பளை முதல்ல ஆம்பளை நீ வச்சால மாதிரி நீ ஆம்பளைக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேச முதல்ல. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. உனக்கு மரியாதை கொடுக்க எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்துட்டா. உனக்கு மரியாதை கொடுத்து நீ பேசணும்டா. என்ன கூந்தலுக்கு பேசுற? என்ன மாசத்துக்கு அப்புறம் இருக்குற? கேளு. என்ன மாசத்துக்கு இருக்குற? என்னடா? என்ன பேச ஆத்தா மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. மகாலட்சுமி மாதிரி அந்த அம்மனை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு சபையில ஒரு நாகரிகம் இல்லாம ஏதாவது மரத்துக்கு வந்து நிக்கிறியா? இப்படி டியூப் லைட் கட்டி கண்ணால கண்டப்பட்டி கட்டிப்பட்டி நீ கட்டி பிடிச்சாலும் அங்க அப்படி ஆசையா இருக்கு. இந்த உடம்பு சரியில்லைம்மா, வேணா கேட்டு பாரு. வாக்கியா இருக்கா அவர் சும்மாதான் கிடக்குறாரு. ஒரு மனிதனுக்கு அறிவு, சூடு, பொருணை, வெக்கம் அனைத்தும் இருக்க வேண்டும். ஆமா, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன அதுக்கான பொருள் காய்ச்சா நீங்க எடுக்கிறதால ஆம்பளை கேட்டு பேசுங்க சார். என்னமா ஆம்பளை பெருசு, ஆம்பளை பெருசுங்க. ஆம்பளை பெருசுங்க. நான் என்னைக்குமே எல்லா ஆம்பளையும் குறை சொல்ல மாட்டேன். ஒரு சில ஆண்கள் பண்றதுனால ஒரு சில ஆண்களுக்கு கெட்ட பேர். சரி, ஆம்பளை எதை வச்சு பெருசு? நீங்க ஆம்பளை எல்லா விதத்திலும் பெரியாலும் சொல்லியிருக்கேன். எல்லா விதத்திலும் எதுல சாதிக்க பிறந்தவங்களே ஆம்பளை சமாளிக்க கூடியவர்கள் பெண் வர்க்கம் நான் சொல்றேன். நீங்களா எதை சமாளிக்கிறீங்க? என்ன சாதனை பண்ணிருக்க? குடும்ப ஓட்டணும். அதுக்கு முதல்ல தேவை என்ன? என்ன சம்பாத்தியம் முக்கியம். சம்பாத்தியம். இந்த சம்பாத்தியத்தை அதிகமா சம்பாதிக்கிறது ஆம்பளை தானே. ஆம்பளை கிழிச்ச என்ன ஓரையில முள்ள விட்டு அடிக்க என்ன? ஓ இதிகாசத்துல ஈத்த காய்ச்சி ஊத்த, உன் நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட, உன் கலாச்சாரத்துல கழுதைய விட்டு ஓட்ட விட, நான் சொல்றேன் பாருங்க. அதிகமா சம்பாதிச்சு நக்குறது ஆம்பளை எல்லாம். பொம்பளை நம்ம சம்பாதிச்சதே இல்லையா? சம்பாதிச்சு எங்கடா கிழிக்கிற? 4 மணிக்கு பொம்பளையில எழுப்புற, விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மல்லாக்க வச்சுக்கிறக்க கிண்ணியாச்சு வாங்கிக்கலாம், என் பொண்ணையாச்சு வாங்கிக்கலாம். அப்ப நான் அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணியில போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வக்கனையா வச்சு முட்டைய கட்டிச்சு, கோழி முட்டைடா கோழி முட்டை, அந்த முட்டைய உனக்கு வெள்ளை வெள்ளைன்னு அவிச்சு வச்சு உனக்கு பச்சை மாட்டுல அந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெள்ளையாக்கி உனக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல அடக்கி வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு நாங்க சொல்லுவோமா பகுமானப்படுத்தி. நீ நல்லா முதுகுலத்துல முக்குரோட்ல உட்காந்துக்கிட்டு 3 ரேப்பத்தை முடிச்சு 3 பேத்த புடிச்சு என்ன எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கிளைய விட்டு மூச்சறத வாங்கி 3 கையும் முடக்கு 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 குடிச்சுக்கிட்டு கொண்டாடி விட்டு இப்ப அதான் விசில அடிக்க மாட்டேன் ஆம்பளை நானா போய் நமக்கு ஆம்பளை வர்க்க அதை தெரிஞ்சுக்க முதல்ல. இங்க பாரு, ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால எங்க தானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாங்க. இதே சொல்லாம என்ன அவங்களை அடிமச்சா குடும்பத்துல கணவர் சோத்துக்கு சம்பாரிச்சாருன்னா சரி, பொண்டாட்டி குழம்புக்கு சம்பாதிக்கும். குடும்பத்தை பத்தி நீ பேச. குடும்ப குத்து விளக்கடா 5 திரி அறையாம ஏற்றவன் நாடு. ராசி விருச்சக ராசி. ராணா செல்வி, நீ குடும்ப குத்து விளக்கா என்னம்மா? அதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் நான் சொல்றது நல்லா எச்சரிக்கையா இருக்கு. என்னம்மா? மக்கள் சிரிக்கிறாங்க அப்படிங்கறதுனால சரி, நான் வந்திருக்கக்கூடிய மேடையில இந்த கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது, இந்த அசிங்கம் பேசுறது, நானு இதெல்லாம் எனக்கு கேட்டு பேசுறேன். இதெல்லாம் எனக்கு துணியளவு கூட பிடிக்காது. ராதா செல்வி வர மேடையில ரொம்ப சைவமாவே போகணும். என்ன யூடியூப்ல பாத்துருப்பீங்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவேன், பேச மாட்டேன். கெட்ட வார்த்தை ஏதாவது ஒரு ஆண்மகன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு தெரிஞ்சாக்க 16 அடி தள்ளி நிப்பேன். எதுக்கு? உனக்கு எச்சரிக்கிறேன். அசிங்க இந்த மாதிரி பேசினீங்கன்னா ஆயுதம் தெரிச்சு போயிடும்.
மொத்தம் அவனை பேசுற இந்த பேசிட்டால நீ நாரா சிரிக்கிறீங்க பொம்பளையா பூலாந்தேவியா நீ சொன்னீங்க குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னீங்க நீ எல்லாம் போய் குடும்பத்துல விளக்கேற்ற விளக்கு எரியாது வீடு தீப்பிடிச்சிடும் ஆமா நீ எல்லாம் போய் வலது கால தூக்கி வச்சேன்னு வச்சுக்க அதோட மாமியா மலாக்கா யாரும் தெரிஞ்சா நீ இவ்வளவு பேசவே மாட்டேன் யாருடா ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும் முகரையும் பாரு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன் ராதா செல்வி ராதா சொன்னது அப்புறம் கபாலி படம் பத்தியா ஆமா அதுல தமனா வரையில தமனா கபாலி என்னடி பேந்து உள்ள ஓட்ட விழுந்து போய் அந்த பெண்மணி நான் தான் நீயா நீ லேடிஸ் தான் பேர கேப்ப பேர் சொல்லணும் என்ன பேரு தமிழ்நாட்டுல நம்ம சம்பாரிச்சு என்ன முக்கியம் நம்ம மக்கள் மனதில் நிக்கிறோம் பத்தியா அதுதான் ஒண்ணு என்ன உண்மைதானே இது நல்லா கத்துங்க பபுளுக்கு தைக்க தட்டுங்க நக்குக்கு நீங்க கை வேற தட்டிடலாம் என்னன்னு கேக்குறேன் என்ன என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க வியாபாரம் பாக்குறேன் யாரும் நானும் பாக்குறேன் என்ன வியாபாரம் நீங்க என்ன பாக்குறீங்க இந்த வியாபாரம் இந்த யாருன்னு இந்த வியாபாரம் அவர் ஒன்று ஒரு வயசான மனுஷன் அப்ப நான் அவரை தூக்கி கற்பழிக்கிற மாதிரி இருக்கும் அமைதியா உட்காந்துருங்க சொல்லுங்க மாமா நீங்க நான் வந்து இந்த வியாபாரம்னா புளியம்பழம் வியாபாரம் புளியம்பழம் நான் வந்து பழங்கள் வியாபாரம் பழமா ஃப்ரூட்ஸ் அப்படியா உங்க பழம் என்ன பழம் என் பழம் தர்பூசணிடா தர்பூசணி ஒத்துக்கிறலாம் காலையில கொம்மட்டிக்கா ஜெயிச்சுல போயிருது சார் அது நாளைக்கு நாராயணா சொல்லுங்க மாமா என்னால ஆமா நீங்க ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி ஆடிப்படி வியாபாரம் ஆடுனா ஆடுனா உட்காருங்க படுத்தா போட்டிக்கு நிஜமாவா எதை செஞ்சாலும் செய்யும் ஆடி ஒரு வீட்டுக்காரி ரோசா பூ சேலக்காரி நிக்கட்டுமா போகட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா ஆடி வளர்ந்திருக்கிற கருவாச்சி ராதா செல்வி குட்டி குட்டு குடு 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 நல்ல கருத்த குட்டி நல்ல கொழுத்த குட்டி சைசான குட்டி என்னையா பாட்டு பாருங்க சைஸான குண்டிங்க சைஸான குண்டிங்க உன் குண்டிய மாதிரி உத்து பாருங்க குண்டியே நான் குண்டிய பத்தி பேசுறீங்க கோலான குட்டி வாத்தியார் சரியாத்தே மாடுவாரு வாத்தியார கெடுக்கிறது இந்த ஏனாதி அந்த சரியா கண்ணங்கருத்தையில ஏத்துருங்க முட்டு கூட கண்ணகத்தை புட்டியில ஏத்துருங்க முட்டு கூட அம்மா முருட்டு முளை கையில ஏத்துருங்க முட்டு கூட ஆட்டத்தை கவனிச்சீங்களா தப்பா நினைக்காதீங்க வாத்தியாரே புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல சாட்டி அடிக்கிற பொம்பளை என்ன நடந்துகிட்டு இருக்கு சாட்டி அடிச்சுட்டு கண்ணங்கருத்துகளை ஏத்துருங்க முட்டை கூட கண்ணகத்தை அடி எல்லாரும் அழிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி என்ன தண்ணி தூத்து தண்ணி இந்த ராதாத்தனை குளிப்பதற்கு நம்ம ஊரு இளைஞர்கள் அட்டி கொள்ளா தண்ணி என்ன நான் என்ன பாருன்னா கை வாய் எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம ஊரு இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி அடி வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி ஒன்னாலும் பொடி தூக்குற பொய்யல தாண்டி அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி
பக்கவாடி திருவிழா உனக்கு பக்கவாடி நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. பேசுவேன், நிறைய ஆடலாம். ஏன்னா வந்திருக்க நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் வந்திருக்காங்க. உன்னை பார்த்தவனே எனக்கு காதல் வந்துருச்சுடா. காதல்னா காதல்ல தெரியாதா? சொல்லாம சொல்லு. என்ன காதல் பண்ண போற? காதல் காதல் என்ன பண்ண போற? காதல் ஸ்ட்ரெயிட்டா கற்பழிக்கிறதுக்கு காதல்னு ஒரு கர்மாந்தரத்தை சொல்லி அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, சரி, அதுக்கு ஒரு ஐயா கூட்டிட்டு வந்து மந்திரத்தை ஓதி ஒரு இத்தினொண்டு மஞ்சக்கீரை வாங்கி அந்த கிழங்க வச்சு கட்டி நீ கும்பாபிஷேகம் பண்றதுக்கு காதல் முடிச்சுட்டு போக வேண்டியது நம்ம. அப்படி போக முடியுமா? அப்புறம் காதலாவது கத்திரிக்காது. சொல்லுங்க மாமா. கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். என்ன கல்யாணம் ஆயிட்டா தொங்கி இருக்கும். அதான் இழுத்து வச்சு கட்டிருக்கேன் பாக்கலையா? அப்படியா? எப்ப இருந்து தொங்குது இப்படி? அது 45 வருஷமா தொங்கிட்டு தான் இருக்கு. சரி இருக்கு. உங்களுக்கு தொங்கிருச்சா? எனக்கு பிறந்ததுல இருந்து தொங்கிட்டு இருக்கேன். ஆமா. உங்களுடைய காதல் எடுத்து சொல்லுங்க பாப்போம். சொல்லவா? ஆமா. நீங்க எப்படி ஆனந்தம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனந்தமாவே சொல்லுங்க. ஆனந்தமாவே சொல்லுங்க. கேக்குங்க. என்ன பபன் கட்ட தொட்டவன உங்களுக்கு கோவம் வருதா? நீ தொட்டவன கோவம் வருதா நமக்கு? ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசையில் ஊஞ்சலி நாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமழுதும். ஆனந்த பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமழுதும். காற்றில் காதல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாக்குவேன். ஆனந்த பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக
அந்த மைசெட்டுக்கு ஏத்தாப்புல பாட்டு பாடிட்டு எம்எஸ் விஜய் அவர் என்ன சொல்லுவோமோ ஏது சொல்லுவோம் முழிக்கிற மொழியே பாவம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த மாசம் எனக்கு முதலில் நீ தான் உன் மைசெட்டு தான். உனக்கு முதல்ல இருக்கா? உங்களை பார்த்தா எனக்கு காது வந்துருச்சு. என் காதை எடுத்து தெரியுமா? எல்லாரும் ஊரே சேர்ந்து வந்து கும்மி கொட்டணும் நம்மளுக்கு. அப்படியா? சொல்லுங்க. கும்மியை கொட்டி குழவைய போட்டு என்னை ரூமுக்குள்ள தள்ளி நீங்க நான் பாலை கொடுக்கணும், நீங்க பழத்தை கொடுக்கணும். அதுக்கு தானே கொஞ்சம் வாலி வச்சு கொட்டுங்கடி கொட்டினாயனோ கேக்குது வாட்டுது கட்டி குழம்பிடவா அன்னி பட்டு குழஞ்சியுமே தொட்டு குழம்பிடவா அன்றி முத்து திரும்பியுமே கொட்டுங்கடி கொட்டினாயனோ கேக்குது வாட்டுது கட்டி குழம்பிடவா அன்னி பட்டு குழஞ்சியமே தொட்டு குழம்பிடவா அன்றி முத்து திரும்பியமே வெள்ளி மணி செல்லும் துள்ளி கூடி கொடுத்தாளோ வெள்ளி அலையுடன் செல்ல கயல்கள் நாடும் கொட்டுங்கடி கொட்டினாயே கேட்குது மாற்றுது கட்டி கலந்திடவா கண்ணி கட்டி கலந்தியமே தொட்டு குழவிடவா அன்றே முத்து பிறவியமே பட்டு கலந்தியமே தொட்டு குழவிடவா அங்கே முத்து பிறவியமே வெள்ளி மனுஷன் துள்ளி கூடி கொடுத்தான்